ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ரெட்மி மொபைலில் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது ஜஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பட் இந்த கால்குலேட்டருங்கிற அப்ளிகேஷனுக்குள்ளே இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாத ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்குது. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ரெட்மி மொபைலில் கால்குலேட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நார்மலாக டிஸ்பிளே ஆகும். பாட்டம் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், இப்போ சயின்டிஃபிக் கால்குலேட்டர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சேம் அதே பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் கால்குலேட்டர் வந்துடும். அடுத்தது சேம் இந்த லெஃப்ட் சைட்லேயே டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் மினிமைஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வேறு ஏதோ அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டே இந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணியும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த 2 ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஈக்குவல் டுங்கிறதுல ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக அந்த ஸ்க்ரீனில் தான் இருக்கும். இப்போ பக்கத்தில் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க. இதுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஃபீச்சர்ஸுங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏஜ். இந்த ஏஜுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தெரிஞ்ச ஒரு பர்சன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. பேச்சு வழக்கில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்குறீங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் இப்போ வரைக்கும் எவ்வளோ வயசாச்சு, எவ்வளோ மாதம் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பதிலாக இந்த ஏஜை கிளிக் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஏஜ் என்ன, இந்த ஏஜில் எவ்வளோ மாதம் ஆச்சு, எவ்வளோ நாட்கள் ஆச்சு, நெக்ஸ்ட்டு பர்த்டே என்னைக்கு வருது, அதுக்கு இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குது, எவ்வளோ மாதம் இருக்குது. இங்கே சம்மரிங்கிற இடத்துல இது வரைக்கும் எவ்வளோ வருஷம் முடிஞ்சிருக்குது, எவ்வளோ நாட்கள் முடிஞ்சிருக்குது, எவ்வளோ மாதம் முடிஞ்சிருக்குது, எவ்வளோ ஹவர்ஸ் முடிஞ்சிருக்குது, வீக்ஸ் எவ்வளோ முடிஞ்சிருக்குது, மினிட்ஸ் எவ்வளோ முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்பிளே ஆகும். இதில் ஷேருங்கிறத கிளிக் பண்ணி பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், சோசியல் மீடியா எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸை நம்ம இமீடியட்டாக தெரிஞ்சு உடனே ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே பிஎம்ஐன்ட்டு இருக்குது. பிஎம்ஐனா பாடி மாஸ் இன்டெக்ஸ். அதாவது இப்போ நம்மளுடைய வெயிட் அண்ட் ஹைட்டை பேஸ் பண்ணி நம்ம நார்மலான வெயிட்டில் இருக்கிறோமா இல்லை ஓவர் வெயிட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ வெயிட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கிலோகிராமில் போட்டுக்கலாம், பவுண்டில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ கிலோகிராம்லேயே போட்டுக்குவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வெயிட்டை டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது ஹைட்டை கிளிக் பண்ணிவிட்டு இது ஃபீட்டில் சொல்கிறீங்களா, சென்டிமீட்டரா, மீட்டரா, அதை நீங்கள் யோசிச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட்டுன்னு சொல்லிவிட்டு இப்போது 6 ஃபீட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இங்கே பாட்டமில் ரைட் சைடு பாருங்கள் கோன் இருக்கும். இந்த கோங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ 23.9 பிஎம்ஐ, அதாவது பாடி மாஸ் இன்டெக்ஸ் வந்து 23.9. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் நார்மல் வெயிட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி, பாடி வந்து உங்களுக்கு நார்மல் வெயிட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லிடுது. இதே இது நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதாவது ஹைட்டு கம்மியாக இருந்து வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓவர் வெயிட்டுங்கிறதையும் காமிக்கும். இதை பேஸ் பண்ணி நம்மளோட ஹெல்த் கான்சியஸ் எப்படி இருக்குங்கிறத மானிட்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது டேட்டாங்கிறது இது யூஸ்ஃபுல்லான ஒன்று. இப்போ இந்த எம்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் பைட்டு, கிலோ பைட்டு, மெகா பைட்டு. இப்போ நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ரேமு அண்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ், ஸோ இப்போ பிசியில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இதுதான். ஸோ இதில் இருக்கக்கூடியது நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க, ஒரு ஜிபின்னா அதாவது ஒரு பைட்டுனா என்ன, எவ்வளோ கிலோ பைட்டுங்கிறத இந்த டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 மெகாபைட்டுன்னா அதுக்கு எவ்வளோ கிலோ பைட்டு அப்படிங்கிறத இங்கேயே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டு. இந்த டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேட்டில் இருந்து இந்த டேட்டு வரைக்கும் எவ்வளோ வருஷங்கள் இருக்குது, எவ்வளோ மாதங்கள் இருக்குது, எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 டேட் வந்து இப்போ இன்னைக்கு கரண்ட் டேட்டு போட்டிருக்கோம். ஃப்ரம் டேட் வந்து நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற இயரை கிளிக் பண்ணி போட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் இதுக்கு இடையில இருக்குது அப்படிங்கிற கிளியரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட். இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு துணி கடைக்கு போய் ஒரு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்குறீங்க. அதில் வந்து ஒரிஜினல் ப்ரைஸஸ் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த டிஸ்கவுண்ட்டை இங்கே செக் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, அதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்குது, டோட்டலாக நம்ம எவ்வளோ ப்ரைஸ் வந்து நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம போட்டு பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு டைம் அப்படின்ட்டு இருக்கு. அந்த டைமை கிளிக் பண்ணீங்கன்னா டைம் கன்வெர்ட்டர். அதாவது நீங்கள் நிறையா மணி நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ மினிட்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், இந்த ஹெச்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இது ஹவரில் இருக்குது. இதில் என்னது இயரு, வீக்கு, டேஸு, ஹவரு, மினிட்ஸு, செகண்ட்ஸு, மில்லி செகண்ட்ஸ், நீங்கள் இன்புட் எதில் கொடுக்குறீங்களோ அவுட்புட் எதில் வேணுங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹவர் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 10 மணி நேரம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 600 மினிட்ஸ் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சரை கிளிக் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சரை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ செல்சியஸில் கொடுக்குறீங்க, ஃபாரன் ஹீட்டில் வேணும், இதில் இருக்கிறது நிறையா இருக்குது. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது செல்சியஸில் கொடுக்குறது, ஃபாரன் ஹீட்டில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஃபாரன் ஹீட்டில் கொடுத்தோம்னா செல்சியஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. அது மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் இங்கே. ஸோ வால்யூம்ங்கிறது உங்களுக்கு ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது இந்த கியூபிக்கு, லிட்டர், ஸோ இதிலிருந்து எதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்து வால்யூமில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடும் சேம் அதே மாதிரி தான். ஸோ மில்லி செகண்டில் கொடுக்குறீங்க, மீட்டரில் கொடுக்குறீங்க, கிலோமீட்டரில் கொடுக்குறீங்க. ஸோ இது இன்ச் பர் செகண்ட், ஐபிஎஸ், இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண. நியூமரல் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதே தான். பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸா டெசிமல். ஸோ இதில் கொடுத்துட்டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது, ஹெக்ஸா டெசிமலில் கொடுத்துட்டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது, பைனரி கொடுத்துட்டு டெசிமல் கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மாஸ் கன்வெர்ட்டரை கிளிக் பண்ணோம்னா, அதாவது கிலோகிராம், கிராம்ஸு, மில்லிகிராம், மைக்ரோகிராம், குவிண்டால், பவுண்டு, அவுன்ஸ், கேரட்டு, கிரைன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிலோவில் கொடுக்குறோம், கிராம்ஸில் தெரியணும், கிராம்ஸில் கொடுக்குறோம், கிலோவில் தெரியணும், கிலோவில் கொடுக்குறோம், டன்ஸில் என்னென்னு தெரியணும், டன்ஸில் கொடுக்குறோம், கிலோகிராம் எவ்வளோன்னு தெரியணும், பவுண்டில் என்னென்னு தெரியணும். அப்படிங்கிற இந்த கன்வர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். லென்த்தும் இதே மாதிரி தான். கிலோமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். ஸோ இதில் கொடுத்து எதில் மாற்றுறது, அதாவது கிலோமீட்டரில் கொடுத்தோம்னா அதுக்கு மைல் எவ்வளோ இருக்குது, மைலில் கொடுத்தோம்னா கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குது, ஸோ அதுக்கு கிலோமீட்டரில் கொடுத்தோன்னா அது மீட்டர் எவ்வளோ அப்படிங்கிற கன்வர்ஷனையும் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற மற்ற டீட்டெயில்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஹோம் சிம்பிளில் டாலர் சிம்பிள் போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கரன்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, கரன்சியை கிளிக் பண்ணிக்கங்க. கரன்சி என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டியோட ரேட் என்னென்னா நம்ம நேராக கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி டுடே யூஎஸ்டி ரேட் அப்படின்னு சொல்லி போட்டு பார்ப்போம். அது கரண்ட் யூஎஸ்டி டிஸ்பிளே ஆகும். அங்கெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி நெட் உங்களுக்கு ஆனில் இருந்தாவே கரண்ட் கால்குலேட்டராக வந்துடும். ஸோ யூஎஸ்டி ஒன்றுன்னு போட்டிங்கன்னா அது ஐஎன்ஆரில் எவ்வளோ வேல்யூ, யூரோவில் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். இல்லை நீங்கள் ஐஎன்ஆரில் போடணும்னா யூஎஸ்டியை கிளிக் பண்ணி ஐஎன்ஆர்னு போட்டு இங்கே யூஎஸ்டியை கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ யூரோவில் கன்வெர்ட் பண்ணுறது, பவுண்டில் கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இங்கேயே நம்ம மாற்றிக்க முடியும். அடுத்தது ஜிஎஸ்டி ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, ஜிஎஸ்டி எவ்வளோ ப்ரைஸு, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினல் ப்ரைஸ் போட்டு ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டணும், இதில் சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் எவ்வளோ பர்சன்டேஜ் போகுதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னா எவ்வளோ வருஷத்தில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இங்கே கால்குலேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது லோன். ஒரு லோன் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, எவ்வளோ வருஷத்தில் கட்ட முடியும், அப்படி எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறது இந்த லோன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த கால்குலேட்டருக்குள்ளே இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம நிறைய ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணாமையே இருக்கும். எனக்கும் இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் தேவை இல்லாது தான். பட் அந்தந்த செக்ஷன் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கால்குலேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த கால்குலேட்டரில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.